நார்வே நாட்டுல இருக்க நோர்ஸ்ன்ற அமைப்பும், பிரிட்டனின் நார்தாம்பிரியா பல்கலைக்கழகமும், ஜெர்மனியின் போன்ஸ்டாம் பல்கலைக்கழகமும் இணைந்து சில ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. அப்படி மேற்கொண்ட விஷயத்துல இந்த உலகம் அபாய கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பனிமலை அதிக அளவு உருகி ஒரு ஃபைனல் டெட் எண்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டார்டிகால பனி உருகுதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதற்காக சில முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த முயற்சிகள் கரெக்டா நடந்திருக்கான்ற விஷயம் சரியா தெரியல. எதுக்குமே ஒரு லிமிட் தான் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டின பின்னாடி பாத்தீங்கன்னா மீண்டும் பழையபடி பூமியை கொண்டு வர முடியாதுன்றதுதான் உண்மை. சோ இப்ப எல்லாமே ஒரு அபாய கட்டத்துல இருக்கு. கார்பன் வெளியேற்றத்துல முக்கிய பங்கு வகிக்கும் நாடுகள்னு பாத்தீங்கன்னா சீனா, அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, ஐரோப்பிய யூனியன் நாடுகள். சோ இப்படி இந்த நாடுகள் பாத்தீங்கன்னா உலக அளவுல எல்லாமே 62% உலக அளவுல கார்பனை வெளியேற்றுறாங்க. உடனடியாக இதை கட்டுப்படுத்தலைன்னா உலகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே என்னன்னா பனிக்கட்டிகள் உருகுறனால பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல 4% கடல் மட்டம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்படி உயர்ந்தா ஒவ்வொரு நாட்டிலையும் எல்லை பகுதிகள் சேதாரமாகும். உதாரணம் சென்னை, கல்கத்தா, மும்பை, திருவனந்தபுரம். ஸோ இந்த சைட்ல இருக்க அந்த ஃபுல் எல்லை பகுதி மேல்மட்டம் உயர்றப்ப ஸோ அங்க என்னன்னா சில விஷயங்கள் சேதமுறும். இமிடியட்டா சில கடற்கரை பகுதிகள் மூழ்கும். சில பிரச்சனைகள் ஏற்படும். பெட்ரோல், டீசல், நிலக்கரி இதெல்லாம் அதிக அளவு யூஸ் பண்றதுனால தான் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவு வெளிவரனால என்னன்னா இந்த மாதிரி பனிக்கட்டிகள் உருகுறதுக்கான காரணம் வெப்பநிலை ஏற்படுது. அதன் மூலமா பனிக்கட்டி உருகுது. பனிக்கட்டி உருகுறதுனால என்ன பிரச்சனைனா ஒண்ணு கடல் மட்டம் உயரும். சோ வன விலங்கு மனிதர்கள் பாதிப்படைவார்கள். உலகினோட வானிலை தன்மை, அதாவது பூமியோட மேப்பே மாறும். தடுக்க முக்கியமானது சூரிய ஆற்றல், நீர் மின்சாரம், அப்புறம் பாத்தீங்கன்னா சோலார்கள் பயன்பாடு, அப்புறம் மின்சார வாகனங்கள். இந்த செயல்பாடுக்கு கொண்டு வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா மின்சார வாகனங்கள் அதிக அளவு யூஸ் பண்றாங்க. இந்தியால பாத்தீங்கன்னா மின்சார வாகனங்கள் இப்பதான் கடந்த 3 வருடங்களுக்குள்ளதான் அதிக அளவுல பயன்பாடு இருக்கு. அதுக்கு அரசும் மானியமும் தர்றாங்க. என்னன்னா பிளாஸ்டிக் பயன்பாடை குறைக்கணும், மரங்களை அதிக அளவு வளர்க்கணும்.